ஹாய் மக்களே, வெல்கம் டு என்ட்ரு ஃபார் ஃபன் சேனல். இது லண்டன் vlog ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லண்டனில் எங்கே விசிட் பண்ணோம் ஆஃப்டர் குவாரண்டைனில் இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் துசாட்ஸ் வேக்ஸ் மியூசியம். ஸோ மோஸ்ட்லி வந்து லண்டனில் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ராவல், அதாவது ட்ரெயின் ட்ராவல் தான் வந்து சிட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சுற்றுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லி கனெக்டட். ஸோ ஆயிஸ்டர் கார்டு வாங்கிட்டு பேக்கர் ஸ்ட்ரீட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் வி காட் டவுன். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான மேடம் துசாட்ஸ் வேக்ஸ் மியூசியம் தான். இது வந்து சென்ட்ரல் லண்டனில் இருக்குது, பேக்கர் ஸ்ட்ரீட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில். இஃப் யூ கெட் டவுன், ஸோ உங்களோட லெஃப்ட் சைட்லேயே பெரிய ஒரு க்ரீன் கலர் டோம். ஸோ அதில் என்ட்ரியே வந்து நம்மள ஒரு செலிப்ரிட்டி ரியலாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு க்ரேஸியாக இருந்தது. வந்து இந்த மாதிரி தீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும். ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் தீமில் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸ் தீமில் அஃப்கோர்ஸ் காட் ஆஃப் கிரிக்கெட் இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்பால் லெஜெண்ட்ஸ், டென்னிஸ் லெஜெண்ட்ஸ், உசைன் போல்ட். அத்லெட்டிக்ஸில் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, ஆப்வியஸாக எனக்கு பேர் தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் டென்னிஸ் லெஜெண்ட். ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த செக்ஷன் போனோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ராயல்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷோட ராயல் பீப்புளோட அவங்களோட ஸ்டாச்சூஸ் தான். டேட்டிங் பேக் டு ஸோ மெனி சென்ச்சுரிஸ் அகோ இருந்த குவீன் விக்டோரியாலேருந்து அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. அண்ட் ப்ரெசன்ட் ராயல் ஃபேமிலி அவங்களோடதும் வந்து வேக்ஸ் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நிஜமாவே செம்ம ராயல் ஃபீலாக தான் இருந்தது. அப்புறம் வந்து வேர்ல்ட் லீடர்ஸ், சைனா, நம்ம மோடிஜி, அதுக்கப்புறம் டவுனிங் ஸ்ட்ரீட்லேருந்து போரிஸ் ஜான்சன், கரண்ட் பிஎம் ஆஃப் யூகே, அவர். அப்புறம் ஆப்போசிட் சைடில் தெர் வாஸ் ட்ரம்ப், ஒபாமா, வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த மாதிரி வந்து இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து எவ்ரி டைம் இந்த டைம் சேஞ்சஸ் ஆக இவங்க வந்து வேக்ஸ் ஸ்டாச்சூஸையும் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குற நீங்கள் இதே ஸ்டாச்சூஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமேவும் இருக்காது. பிகாஸ் நான் முன்னாடிலாம் பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யா ராயோட ஸ்டாச்சூலாம் இருந்திருக்கு, விராட் கோலியோட ஸ்டாச்சூ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள யாருமே நாங்கள் இப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பாப் மியூசிக் இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபேமஸ் இன் ஹாலிவுட். ஸோ வந்து எல்லா இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ் பண்ணுற ஸ்டார்ஸ், அப்புறம் மூவி ஸ்டார்ஸ் எல்லாரோடதும் வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு தனி செக்ஷனாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆப்வியஸாக பாதி பேருக்கு மேலே எங்களுக்கு யாருன்னே தெரியல, பட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சூஸ்கிட்டேயும் அதில் அவங்க பண்ண ஒர்க், எவ்வளோ நாள் அந்த ஸ்டாச்சூஸ், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் எவ்வளோ நாள் வந்து அந்த ஸ்டாச்சூஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நம்மள ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடம் துசாட்ஸ், அவங்களோட மேடம் மேரி துசாட்ஸ், அவங்களோட ஹிஸ்ட்ரி, ஹவு ஷி ஸ்டார்டட் திஸ், எதனால் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதான இன்ஃபர்மேஷன் இருக்கும். சூப்பராக இருந்தது. அந்த காலத்து லண்டனோடது வந்து அவங்க வந்து வை ஷி ஸ்டார்டட் அண்ட் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அந்த காலத்தில் அவங்க எப்படி அதை வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி இவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவங்களால க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு ஃபுல் ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்வியஸாக எதையும் நம்ம டச் பண்ணக்கூடாது, பட் நம்ம வந்து சூப்பராக அழகாக பார்த்துட்டே போகலாம். எங்களோட ரொம்ப ஃபேவரட் பார்ட் ஆஃப் த மியூசியம் இதுதாங்க. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஜேர்னி, ஒரு குகைக்குள்ளே ட்ரெயின் ஜேர்னி போகிற மாதிரி இருக்குது.
இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது லண்டன் கேப், ஒரு பிளாக் கலர் கேப் தான் வந்து யூகேல வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் நான் அந்த டாக்ஸி வந்து இருந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸி மாதிரி ஒரு ட்ரெயினில் ஐ மீன் ட்ரெயினாக போகிற மாதிரி அந்த டாக்ஸி மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதில் ஒவ்வொருத்தர் உட்காரணும். அவங்க வந்து அந்த ஆதி காலத்தில் எப்படி இவங்க வந்து லண்டனில் வந்து எப்படி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து கிங்டம் ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் என்னென்னலாம், அதாவது லண்டனில் வந்த அவங்களோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பிளேக், த கிரேட் யூரோப்பியன் பிளேக்லாம் வந்தது அந்த டைமில் இருந்த அவங்களோட நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து சூப்பராக வந்து மியூசிக் எஃபெக்டோடு சேர்த்து செம்மையாக அந்த ஸ்டாச்சூஸோ எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து மற்ற ஸ்டாச்சூஸோட இந்த ஒரு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், தி ஸ்பிரிட் ஆஃப் லண்டன் இவங்க வச்சுருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த எலி நோய் வந்ததா, கிரேட் பிளேக். இப்போ எல்லாம் இப்படி செத்து செத்து விழுந்தாங்களா, பிளேக் அப்படின்னா அது ஒரு நோய்டா, எலினால வந்தது, எலியிலேருந்து பரவினது. King Charles II, Sir Christopher Wren was given the task of rebuilding St Paul's. This time, Tolman was built in stone. From the ruins of the fire, a new cathedral arose to fill the sky with glory. கட்டுமான பணிகளை வச்சு அதான் அந்த நோய் வந்து போனதுக்கப்புறம் லண்டனை புதுசாக புதுப்பிக்கிறாங்க. இங்க பாரு யாரு லைட் வருது பாரு. இங்க பாரு யாரு சர்க்கஸ், தண்ணி வருது பாரு. இப்படி லண்டன் இப்படி மாறிச்சோம், அதுக்கப்புறம் சர்க்கஸ்லாம் வந்து இங்க பாரு. ஹை அழகா இருக்குல்ல, லைட்டு இப்படிதான் இருப்பாங்க. யாரோ தலையில தொப்பி பாரு, இங்க பாரு காமெடியா இருக்குல்ல. இங்க பாரு யாரு, அதுல பாரு யாரு பாரு. அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹீரோஸோட வேக்ஸ் ஸ்டாச்சுலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு 5D அனிமேஷன்ஸ் ஷோ இருந்தது ஒன்று சூப்பர் ஹீரோ தீமில். பட் அங்கே வந்து நம்ம குழந்தை இருக்கிறதுனால வந்து அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லை ஸோ ஒரு 1.5 hours வி ஃபினிஷ்ட் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.
லண்டன் அப்படின்னா நம்ம ஐகானிக்காக சொல்கிற சில விஷயங்களில் இந்த மேடம் துசாட்ஸ் மியூசியமும் ஒன்று. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாக்கி லண்டன் வீடியோஸ் எல்லாம் ஒன்றொன்னா வில் ட்ரை டு ரிலீஸ் இட் சூன். ஸோ ப்ளீஸ் subscribe to our channel if you haven't already and keep supporting us. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஏதாவது பார்க்கணும் இல்லை ஏதாவது ரெசிபீஸ் கேட்கணும் அப்படின்றதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் உங்களுக்காக காமிக்கிறதுக்கு. தேங்க்யூ.